சூப்பராக இருக்குல்ல வியோ கஃபே. பழம் போக இன்றைக்கி நம்ம கேமரூன் ஐலண்ட்ஸ் வந்து போகிறோம். நிறைய பேர் மலேசியாவில் கேமரூன் ஐலண்ட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அது வந்து கேட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 3.5 hours ட்ரைவ் நினைக்கிறேன். போக 3.5 or 4 hours ஆகும். அங்கே கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி இன்றைக்கி டே ரிட்டர்ன் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கேமரூன் ஐலண்ட்ஸ் சொல்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து விலாக் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அங்கே போக மாட்டாங்க. நம்ம ஹோட்டல்லேருந்து வண்டி வந்துடுச்சு. நம்ம அப்படியே வந்து புறப்படுவோம். நம்ம தங்கியிருக்கிறது இந்த காஸ்மோ ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 3-4 hours ட்ரைவு அப்படியே கிளம்புவோம். ஹைவே வந்து இங்கே மலேசியா வந்து 2 பக்கமும் செம பியூட்டிஃபுல்லாக சைடில் வந்து நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 4 hours ட்ரைவு. இது வந்து மோர் தென் 300 kilometers இருக்குது. ஆனால் வந்து ஒரு வண்டியுமே சரி 120 மேலே தான் வந்து பிச்சுக்கிட்டு பறக்கிறாங்க. ஹைவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அங்கே பில்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வண்டியோட ஸ்பீட் கூட பாருங்கள், மோர் தென் 120+ தான். யாருமே வந்து குறுக்க வர்றதோ இந்த ஆடு மாடு இந்த சமாச்சாரமே எதுவுமே கிடையாது. வண்டி வந்து பிடிச்சது 200 kilometers அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த லேன் டிசிப்ளின்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பார்த்துட்ருக்காங்க. பயமே இல்லாமல் 120 130 அசால்ட்டாக ஓட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஹைவே டிரைவ்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே கன்னியாகுமரி டு சென்னையை வந்து செம போட்டு போடலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ட்ரைவ் பண்ணி கேமரூன் ஹைலேண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. நம்ம கேமரூன் ஐலண்ட்ஸ் ஹில்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏற போய்கிட்டுருக்கோம். கீழே வந்து அப்படியே சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கொடைக்கானலுக்கு கீழே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து லைட்டாக கோல்டாகவும் இருக்குது வெதரு. அப்படியே போக கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு மலேசியாவில். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரியல. ஆனால் வந்து நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஸ்டாப் மாதிரி நிறுத்தி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கேமரூன் ஐலாண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஒரு 250 kilometers ட்ரைவ் பண்ணி வந்துட்டாங்க. இங்கே வந்து அப்படியே ஹில் ஸ்டேஷன் மாதிரி நம்ம ஊர் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். லைட்டாக கொஞ்சம் வெதர் நல்லாயிருக்கு. ஒரு வாட்டர் ஃபால் ஸ்டாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி தான் இருக்குது ஹில் ஸ்டேஷனு. அப்படியே எனக்கு இன்னும் கேரளாவில் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்து சிங்கிள் ரோடு, அப்படியே 2 பக்கமும் வந்து டெவலப்டாக கொஞ்சம் கடைங்க அது இதுன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி சில்லுன்னு. இந்த ஹில்லே ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ஆகுது. கீழே டவுன் ஹில்லில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே இருக்க அந்த ஊர் வரைக்கும் போகிறதுக்கு. ரோடு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. 2 சைடு ட்ரீஸாக இருக்கட்டும், நல்ல சைடில் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், நல்லா இருக்குது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக. நீங்கள் மலேசியாலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த கேமரூன் ஹைலாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், ஒர்த்தாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட்லாம் வர மாதிரி தெரியல. ஆனால் வந்து பஸ்ஸஸாக இருக்கட்டும், சின்ன கார்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்ஹில்லுக்கு. ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக நல்லாயிருக்கு இந்த ஊர் கேமரூன் ஹைலாண்ட்ஸ். அப்படியே வந்து நிறைய சைன் போர்ட்ஸாக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஊட்டி கோடை மாதிரி தான் வந்து அழகாக நல்லாயிருக்கு. ரோட்ஸ் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே போகும் கீழே. இதுதான் கேமரூன் ஹைலாண்ட்ஸோடைய இந்த வேலி டீன்னு சொல்லி அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க கேமரூன் வேலி டீன்னு சொல்லி. அது வரைக்கும் கூட நடந்து போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போவோம். சூப்பராக இருக்குல்ல வியோ கஃபே. இங்கே ஒரு கஃபே இருக்குது. உட்காந்து டீ குடிச்சிட்டு 20 ringgits. இது வந்து பைக்கில் போட்டு உங்கள் அடுக்கில் போவாங்க. நடந்து போகிறவங்களுக்கு தனியாக இருக்குது. அப்படி போவோம். அப்படியே இந்த பக்கியில் வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஃபுல்லாக வந்து சின்னதாக சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டீ எஸ்டேட்ஸுக்கு நடுவில் அப்படியே நம்ம வந்து அந்த கேமரூன் வேலி டீன்னு எழுதியிருந்தது இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிட்டு போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நம்ம கேரளாவில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. டீ எஸ்டேட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி மலேசியாவில் நம்ம ஊர் மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே இந்த பக்கியை வந்து ட்ராப்பிங் பிளேஸ் வந்து வந்துட்டாங்க. இங்கே நம்மளை இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்து வந்து அது மேலே வரைக்கும் நடந்து போகலாம். உள்ளே வந்து எஸ்டேட் வாக் மாதிரி
சூப்பராக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். கீழே வந்து இந்த வாட்டர் ஸ்ட்ரீமும் வந்து சின்னதாக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே அப்படியே வந்து நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு வந்து நீங்கள் அந்த கேமரான் வேலி டீன்ற இடத்து வரைக்கும் போகலாம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இங்கே ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. சில ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கும் சில நம்ம ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெதருமே நல்லா இருக்குது. நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு. நிறைய பேர் அங்கே நடந்து போயிட்டு வராங்க. நாங்கள் நடந்துலாம் போகல, காலெலாம் வலிதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே வாட்டர் ஸ்ட்ரீமுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து நீங்கள் கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. உட்காந்து அப்படியே ஒரு இந்த தண்ணி சத்தத்தில் ஜாலியாக உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு, டீ வந்து இங்கே இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கேமரூன் வேலி வந்தீங்க அப்படின்னா லேசாக வந்து இங்கே இந்த ஊரோட டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கேயே கீழே வந்து ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டேத்தாரே இதெல்லாம் சில எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து தண்ணி மாதிரி போயிட்டுருக்கு. மேலேருந்து கீழே வந்தோம் பக்கியில். ஏதாவது லைட்டாக ஒரு ஸ்ட்ராபெரி டீன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராபெரி டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரூன் ஹைலேண்ட்ஸ் வந்து நீங்கள் மலேசியா வரீங்கன்னா இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் இதை தனியாக ஆட் பண்ணேன் நம்மளோட மலேசியா ட்ரிப்பில். இது வந்து நம்ம ஊரில் இருக்க அப்படியே ஒரு டீ எஸ்டேட் மாதிரி ஒரு வேலி பிளேஸு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் இருக்க ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு இப்போ சுற்றி ஒரு டீ எஸ்டேட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ஊரில் ஊட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ஊரில் இருக்க கேமரூன் ஹைலேண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நல்ல பிளேஸ் தான். நல்ல சில்லுன்னு இருக்கும். நல்ல ஒரு மலேசியாவோட பிஸி சிட்டியிலேருந்து கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வர்றதுன்றது ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் கேமரூன் ஹைலேண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இங்கே ஸ்டே பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. நம்ம இன்னும் இங்கே கேமரூன் ஹைலேண்ட்ஸில் இன்னும் எங்கெங்கே சுற்றுறோன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இப்போது திருப்பி வந்து உங்களை அந்த இடத்துலேருந்து பைக்கில் கொட்டிட்டு மேலே வந்துடுவாங்க. இந்த 20 ரிங்கெட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டீ பேக் உங்களுக்கு கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் போய் போட்டு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இங்கே டீ எஸ்டேட்லேருந்து கிளம்பி வந்து நம்ம ஃப்ரூட் ஃபார்மிங் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்லாம் இருக்கான். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்லாம் பார்த்ததில்ல. அப்படியே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே போய் இங்கே சாப்பிட்ருவோம். நம்ம ஊர் ஃபுட்டுமே இங்கே இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று. அப்படியே பிரியாணி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பி இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போக போகிறோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து சூப்பராகவே இருந்தது. நம்ம வந்து இது பார்க்கவே ஸ்ட்ராபெரி செடி மாதிரியே இல்லை இல்லையா. அப்படியே கீழே வந்து குனிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்படி இது இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து ஸ்ட்ராபெரி செல்லிங்கும் இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. அந்த லெட்யூஸ் அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி ஜூஸும் போட்டு தராங்க. அப்புறம் லெட்யூஸ் அது ஸ்ட்ராபெரி, இது லெட்யூஸ். இங்கே வந்து நிறைய செடி வந்து இந்த மாதிரி சின்னதாக ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கேயே வந்து ஸ்டோர்ஸும் இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குல்ல. அப்படியே ஒன்று பிச்சு சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பிக்கி சாப்பிடக்கூடாது. தனியாக ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு பாக்ஸ் தனியாக வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ராபெரி வந்து மில்க் ஷேக்கும் போட்டு தருவாங்க. நம்ம அதையும் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். கேமரூன் ஹைலேண்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம். உள்ளே வந்து நிறைய டாய்ஸு அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அப்படியே ரா ஸ்ட்ராபெரியை வந்து அப்படியே அரைச்சி ஜூஸ் மாதிரி தருவாங்க. நம்ம இதில் ஸ்ட்ராபெரி வெரைட்டியில் நிறைய கேக்ஸு, ஜூஸு, மில்க் ஷேக்கு நிறைய இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீமில் போடுற மில்க் ஷேக் கிடையாது. ஸ்ட்ராபெரியை அப்படியே அரைச்சி இந்த மாதிரி போட்டு தருவாங்க. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கான்னு பார்ப்போம். நம்மளோட ஸ்ட்ராபெரி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து அப்படியே ரா ஸ்ட்ராபெரி அரைச்ச வந்து மில்க் ஷேக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். ஸ்ட்ராபெரி தோட்டத்திலே உட்காந்து ஸ்ட்ராபெரியை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரூட் ஃபார்மிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மஸ்ட் விசிட் கேமரூன் ஹைலேண்ட்ஸில். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. வெதரும் எல்லாமே வந்து அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் கேமரூன் ஹைலேண்ட்ஸில். இது வந்து கேமரூன் ஹைலேண்ட்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸு. இங்கே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இருக்குமா. இங்கே கேமரூன் ஹைலேண்ட்ஸில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இருக்குது இங்கே மலையில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருக்க மார்க்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போனோம்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கும் இல்லையா. நம்ம ஊர் மக்காச்சோளம். இங்கேயே மக்காச்சோளமில் வந்து ஒயிட் கலர்லையும் இருக்குது, வைலட் கலரில் இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வைலட் கலர்லலாம் கூட மக்காச்சோளம் வச்சுருக்காங்க. ரெட் கலரில் இருக்க மக்காச்சோளம் வந்து இங்கே தான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆனால் நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போது அப்படியே பெட்ரோலை போட்டுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கேமரூன் ஹைலேண்ட்ஸ் திருப்பி வந்து கோலாலம்பூர் வந்து போயிட்டுருக்கோம்.
இங்கே இருக்க ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சுற்றி மரம் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, சின்னதாக வந்து ஊர் வந்து இங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க இந்த கேமரூன் ஹைலண்ட்ஸில். மேலே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் ஹோட்டல் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டன் இந்த ஹில் ட்ரைவ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரும். இது இறங்கிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு இன்னொரு 2.5 to 3 hours நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கோலாலம்பூர் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்ஸ் க்ரீனாகவும், எல்லா சைடும் வந்து மரம், நல்ல வெதரு எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோலாலம்பூர்லேருந்து ஒரு 3 hours ட்ரைவ் பண்ணி இந்த கேமரூன் ஐலண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ரிட்டர்ன் வந்து ஒரு 2.5 hours கோலாலம்பூர் வந்து ரீச் ஆகிடும். அப்படியே வந்து நம்ம இங்கே இருக்க ரோட்ஸ் தாங்க பயங்கர பியூட்டிஃபுல். 120 km/h நீங்கள் குறைக்காமல் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரைவ் என்ஜாய் பண்ணலாம். கோலாலம்பூரோட வெதருமே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி லேசாக தூரல் போகிறதா இருக்கட்டும், மார்னிங்கில் வந்து நல்ல ஃபாகியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஈவினிங் ஆச்சு அப்படின்னா நாங்கள் ஹோட்டலில் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து மழையில் ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சங்கீதாவிலேருந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய ஃபுட் செயின் ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இருக்கும். HSB, நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடிய இந்த அஞ்சப்பூர்லேருந்து எல்லா கடையுமே இங்கே இருக்கும் சங்கீதாஸ்லேருந்து. நம்ம அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி வந்து ஹோட்டல் போவோம். நாளைக்கு வந்து சும்மா வந்து இன்னொரு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மால் ஒன்று போகலான்னு சொல்லிட்டு சில எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஷாப்பிங்லாம் பண்ணுவோம். மலேசியா ட்ரிப் வந்து முடிய போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளைக்கு நைட் ஃப்ளைட்டு. சும்மா இன்றைக்கி வந்து கோலாலம்பூர் பக்கத்தில் இருக்க இந்த புக்கிங் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சைனா டவுன், லிட்டில் இந்தியா அதெல்லாம் வந்து சுற்றலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். நல்லா தூங்கிட்டோம். நல்லா செம்ம தூக்கம். 2 o'clock ஆகிடுச்சு. 1:30 மேலே ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு அப்படியே போவோம். மலேசியாவில் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ஒரு மீல் சாப்பிட்றதே ஒரு பிளிஸ் தான். இப்போ வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு போக போகிறோம். அங்கே வந்து சில ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பெரிய எலக்ட்ரானிக் ஸ்டோர் உள்ள ஒரு மால் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இங்கே கிராப்பை புக் பண்ணி இங்கேருந்து போவோம். இது வந்து ஒரு 9 ringgits வந்து வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து கேப் டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்க அந்த மாலுக்கு போவோம். அதுவும் புக்கிங் பிக்டாங்கில் தான் இருக்குது. மாலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பிளாசா லோயாட்னு சொல்லி ஒன்று வந்திருக்கோம். இது வந்து ஃபுல்லி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். மலேசியா வந்தீங்கன்னா அந்த பிளாசா லோயாட் பாருங்கள். ஃபுல்லாக எலக்ட்ரானிக் பிராண்ட்ஸ் இருக்குது. பெரிய ஷாப்பிங் மால் 9 floors வேணுமோ. HP, டெல்லு, ஃபுல்லாக எலக்ட்ரானிக், சாம்சங்னு என்னென்னமோ இருக்குது. நமக்கு சில எல்லாம் பார்ப்போம். இங்கே எலக்ட்ரானிக்ஸில் இல்லாததே கிடையாது. கேமராலேருந்து ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம நைட்டில் வந்து ட்வின் டவரை பார்க்கவே இல்லை. நம்ம போயிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்வின் டவரை நைட்டில் பார்க்க தனியாக போய்கிட்டு இருக்கோம். ட்வின் டவர் வந்து நைட்டில் பார்க்க பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் போகும்போது வந்து ஒயிட் கலரில் போட்டிருந்தாங்க, அப்படி மல்டி கலர்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. மலேசியாவில் இருக்க பெட்ரோனாஸ் டவர் தான் நைட்டில் பார்க்கலாம்னு வந்துருக்கு. சூப்பராக இருக்கா. இப்போ வந்து வேறு கலரில் இருந்தது, நான் சின்னதாக போடுறேன், அதுக்குள்ளே கலர் வந்து மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது. 1 last day in மலேசியா. நாளைக்கு நைட்டு வந்து நமக்கு ஃப்ளைட்டு. ஒயிட் கலர்லேயும் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுல் ப்ளூலேயும் வைக்கிறாங்க, இன்னொன்று வந்து ட்ரை கலர்லேயும் வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நைட்டில் பார்க்க. ட்விட்டரில் இருக்கிற லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க இப்போலாம் 12 மணிக்கு. நம்ம வந்து கொஞ்சம் தான் ஃபோட்டோ எடுத்தோம். நம்மளால் ஒரு ஃபோட்டோவுக்கு 10 ringgit கேட்குறாரு. நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா சில்லற வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, மலேசியா வந்து மலேசியன் vlog க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்க வச்சு உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ஃபோட்டோக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு ஃபோட்டோக்கு 10 ringgit. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா வரும். நம்ம நேரம் பார்த்து ஃபோட்டோ எடுத்தோன்னே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைட் இல்லை, க்ளோஸ் பண்ணுவாங்க போல். நீங்களாம் பெட்ரோனாஸ் ட்வின் டவரில் நைட்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் 12 o'clock முன்னாடிலாம் வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் இது மாதிரி லைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். அன்டில் நெக்ஸ்ட் டைம் மலேசியன் vlog-ஐ வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஊரில், இன்னொரு கண்ட்ரியில், இன்னொரு vlog-ல சந்திப்போம். மலேசியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய புது ஆளுங்களை பார்த்தோம். புக்கட் ட்ரிப்புமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே உங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன். சிவா நல்லதவன், பாய்.